Hi friends, welcome to Samriya channel. Shrutika Arjun, Karanveer Mehra ட்ராஃபி ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது BB18ஓட வின்னர் ஆனதுக்கு அப்புறமா வெளியில வந்து சில இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவோட டிரான்ஸ்லேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். எடுத்தோன்னே இன்டர்வியூ ப்ளீஸ்ன்னு நிறையா கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, ப்ளீஸ்லாம் கேட்காதீங்க, நீங்க ப்ளீஸ்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பேடாக ஃபீல் ஆகுது, ப்ளீஸ்லாம் சொல்லாதீங்க அப்படி சொல்றாங்க. சரி, நீங்க கரண் ஜெயிச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கரண்க்கு வந்து ரொம்ப நிறைய கங்க்ராச்சுலேஷன் சொல்றேன், ஆனா எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து வின் பண்ணல, அதுதான் ஒரு வருத்தமா இருக்கு. ஏன்னா நான் வந்து லாஸ்ட் வீக்கே வந்துட்டேன், அதாவது 96 டேஸ்லேயே வந்துட்டேன். ஆனா அங்க இருந்தவங்கலாம் வந்து 105 டேஸ் இருந்தாங்க. அந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஜேர்னி. அங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அதுவும் லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரோஸ்டிங், ப்ரெஸ் வந்து உள்ள போய் கீழேன்னு கிழிச்சிட்டாங்க அவங்க எல்லாரையும். அந்த ரோஸ்டிங், கேலி, கிண்டல் எல்லாமே அனுபவிச்சு அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால அது உள்ள இருந்த யாரு வின் பண்ணியிருந்தாலும் நான் சந்தோஷம் தான் பட்டிருப்பேன். ஏன்னா வந்து அந்த ஜேர்னி வந்து அவ்வளோ கஷ்டம். 105 டேஸ் இருக்கிறதுன்றது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அதுலேருந்து யார் வின்னராக வந்திருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதிகா. அது மட்டும் இல்லாமல் டே 1லேருந்து கரண் சொல்லிகிட்டே இருக்காரு, நான் தான் ட்ராஃபி எடுப்பேன், நான் தான் ட்ராஃபி எடுப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து ட்ராஃபி எடுத்துட்டாரு, அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. எனக்கு யார் வின் பண்ணியிருந்தாலும் சந்தோஷமா தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த 6 பேருமே வந்து அந்த லாஸ்ட் ஃபியூ டேஸில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்கிறாங்க. விவியனோட ரியாக்ஷன் இதில் என்ன அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதிகா சொல்கிறாங்க, விவியன் ரொம்ப டிசப்பாயிண்டடாக தான் இருக்காரு. அதை விட விவியனோட வைஃப் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வந்து பேக் போன் மாதிரி விவியனுக்காக பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணாங்க. பட் ஸ்டில் விவியன் வெளியில வந்து இந்த அன்பெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு அந்த விஷயங்கள்லாம் மறந்தே போயிடும். ட்ராஃபியை விட மக்களோட அன்பு கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ அதை கெயின் பண்ணியிருக்காரு விவியன். ஸோ அதை நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வெளியில வந்து இந்த அன்பை பார்க்கும்பொழுது அந்த ட்ராஃபிலாம் அவருக்கு வந்து தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி தோணிடும் அப்படின்னு ஸ்ருதிகா சொல்றாங்க. கரண் வின் பண்ணதை பத்தி சும்மோட ரியாக்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, ஐயோ அவங்க வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருக்காங்க, கத்திட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஸ்ருதிகா வந்து கரண்வீர் மேரா ஜெயிச்சதை பத்தி சந்தோஷம் இல்லைன்னு எங்கேயுமே சொல்லலையே, அப்புறம் எதுக்கு அவங்க மேல இவ்வளோ வன்மத்தை கொட்டுறாங்க எல்லாரும் புரியல. உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.